இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா, கானா வினோத் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரு. நேத்து என்கிட்ட நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, கானா வினோத் பத்தி ஒரு வீடியோ போட சொல்லி. அத பத்தி நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. உடனே நீங்க நெனைக்கலாம், நான் கானா வினோத்துக்கு மட்டும் வீடியோ போடல அப்படின்னு. பார்வதி பத்தி நான் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். பார்வதியோட அந்த டைனிங் டேபிள் வீடியோ நான் போடல. ஸோ அது வந்து என்கிட்ட நெறைய பேர் அந்த வீடியோ போட சொன்னனால நான் இத சொல்றேன். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கார் போல இருக்கு. அது வந்து கேர்ள்ஸ் வந்து ஊட்டி விடணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஸோ ஒருத்தராக வந்து ஊட்டி விடுறாங்க. வியானா, பார்வதி, திவ்யா வந்து ஊட்டி விடலாம். அவர் இங்கே ஜஸ்ட் ஃபுட்டை மட்டும் ஸ்பெஷல் ஃபுட்டாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக கத்திரிக்காய் பொரியல் மாதிரி ஏதோ ஒன்று, காரக்குழம்போ ஏதோ சம்திங் ஆர்டர் பண்ணியிருக்காரு. வெஜிடபிள் பிரியாணி அதை நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க லைவில். கூட வந்து எதிர்த்தாப்பில் உட்காந்து அரோரா சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுதான் இப்போ பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. அந்த ஃபுட்டை தான் வந்து திவ்யா வந்து கெமிக்கு பரிமாறும்போது சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இது கொஞ்சம் காரமாக இருக்கும், உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெமி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரோரா கேட்டப்போ கொடுத்தீங்க, என்கிட்ட உனக்கு காரமாக இருக்கும் வேண்டான்னு சொன்னால் எனக்கும் ஆசையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு பயங்கரமாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகி வெளியில் போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா என்னென்னா ஒரு பக்கம் புலம்பிகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து காரமாக இருக்கும், அவளுக்கு நேற்றுக்கே பிரச்சனையாச்சு, அவளுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் காரமாக இருக்கும் வேண்டான்னு சொன்னேன். அதுவும் நான் சாப்பாடை வச்சுட்டு தான் நான் சொன்னேன். அதுக்கு எதுக்கு அவள் இவ்வளோ தேவையில்லாமல் டென்ஷன் ஆறா? இனிமேல் நான் சமைக்கவே மாட்டேன். இது நீ யார் தலையாக வந்தாலும் சரி, யார் இது பண்ண கிச்சன் ஹெட்டாக வந்தாலும் சரி, நான் சமைக்க மாட்டேன். நான் சமைச்சாலே இதான் பிரச்சனை வருது, நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறதுல இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே இதில் கெமி பேரில் தப்புன்னு சொல்கிறாங்க. கெமி வெளியே போய் அழுதுட்ருக்காங்க. இவங்க மட்டும் போயிட்டு, ரம்யா மட்டும் போயிட்டு கெமியை சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. இந்த பக்கம் கமருதீன், சபரி எல்லாருமே வந்துட்டு ஃபுட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கமருதீன் சொல்கிறாரு, எப்போவுமே அவள் இப்படி தான் ஃபுட்டுக்கு பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. நேற்று வந்து நெய்க்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் கெமி வந்து லேட்டாக வந்துட்டு ஆம்லெட், அப்புறம் நெய், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய கேட்பாங்க. கரெக்டாக பண்ண வேண்டிய டைம், சாப்பிட வேண்டிய டைமுக்கு வரமாட்டாங்க. அந்த டைமில் குளிக்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எங்கேயாச்சும் போயிட்டு திருப்பி லேட்டாக வந்துட்டு எனக்கு ஃபுட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கேட்பாங்க. அப்போ யாராச்சும் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. திவ்யாவே வந்து ஒரு ஆம்லெட் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி திவ்யா கெமிக்காக எல்லாம் பேசியிருக்காங்க. பட் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து கெமி அதை ஒரு பெரிய சண்டே ஆக்கி அழுதுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி முன்னாடி ஒரு வீடியோ இருந்துச்சு, அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.